ஊட்டியில் காதலிக்கு மதுவில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த கல்லூரி மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊட்டியில் வெவ்வேறு கல்லூரிகளில் பயின்று வந்த இளைஞரும் இளம்பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர். அவர்களது காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இருவரும் வனப்பகுதியில் ஒன்றாக மது அருந்தியுள்ளனர். அப்போது இளம்பெண் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் இளைஞரே மதுவில் விஷம் கலந்து கொடுத்து காதலியை கொன்றது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் ஆனைமலையன்பட்டியில் உள்ள தனியார் பள்ளி தாளாளர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனைமலையன்பட்டி வெள்ளைக்காரடு பகுதியில் வசித்து வரும் குணசேகரனுக்கும் தனியார் பள்ளி தாளாளரான பீட்டர் என்பவருக்கும் இடையே இடப்பிரச்சினை உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் பீட்டரும் அவருடன் சிலரும் குணசேகரனின் வீட்டிற்கு சென்று சத்தம் போட்டதாகவும் குணசேகரனின் தந்தையை கீழே தள்ளியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் சாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்த புகாரின் பேரில் பீட்டர் உள்ளிட்டோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உதகை அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் மீது இரண்டாவது முறையாக குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் தலைக்குந்தா பகுதியைச் சேர்ந்த சிறுமியை அஜித்குமார் கடந்த வருடம் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனையடுத்து கைதான அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்த நிலையில் தான் மனநிலை பாதிக்கப்பட்டவன் என கூறி ஜாமீனில் வெளியே வந்த அவர் மீண்டும் ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனையடுத்து கைது செய்யப்பட்டுள்ள அஜித்குமார் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய நீலகிரி ஆட்சியர் ஆணையிட்டுள்ளார். மதுரவாயலில் மோட்டார் சைக்கிள் மீது கழிவுநீர் லாரி மோதியதில் தந்தை மகன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் சர்வீஸ் சாலையில் அடையாளம் பட்டு அருகே முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மீது கழிவுநீர் லாரி மோதியது. அப்போது லாரியின் சக்கரம் ஏறியதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த ராபர்ட்டும் அவரது மகன் சாமுவேலும் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். விபத்திற்கு காரணமான லாரியின் ஓட்டுநரை போலீசார் கைது செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சேலம் அருகே பக்கத்து வீட்டைச் சேர்ந்த நபர் விரட்டி அடிப்பதாக கூறி 3 குழந்தைகளுடன் தினமும் வந்து புகார் அளித்தும் போலீசார் கண்டுகொள்ளவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் வேதனை தெரிவித்துள்ளார். ஓமலூரை அடுத்த எளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கோகிலா என்ற பெண் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். பக்கத்து வீட்டைச் சேர்ந்த ஒருவர் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு அடித்து விரட்டுவதாக புகார் கொடுத்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. புதுக்கோட்டையில் பெட்ரோல் குண்டுடன் சுற்றித் திரிந்த நபரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை நிஜாம் காலனியில் பிரபல தொழிலதிபர் வீட்டின் முன்பாக நின்று கொண்டு நபர் ஒருவர் சரமாரியாக கூச்சலிட்டுள்ளார். தகவலின் பேரில் வந்த போலீசார் அந்த நபரை பிடித்து விசாரணை செய்தபோது கையில் 3 பெட்ரோல் குண்டுகள் இருந்தது தெரிய வந்தது. பின்னர் அந்த நபரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்திய போது புதுக்கோட்டை காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பது தெரிய வந்தது. மேலும் கைதான நபரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.